வீட்ட விட்டு தொரத்திட்டாங்களா ஆர்த்தி? ஜெயம் ரவி காவல் நிலையத்துல கொடுத்த பரபரப்பு புகார். ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து விவகாரம் ஒரு பக்கம் பரபரப்பா பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில, ஜெயம் ரவி நீலாங்கரையில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல மனைவி மேல போலீஸ்ல புகார் ஒண்ணு கொடுத்திருக்கிறதா தகவல் வைரல் ஆயிட்டு வருது. தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய ஜெயம் ரவி போன வாரம் தன்னோட மனைவியுடனான விவாகரத்தை பத்தி அதிகாரப்பூர்வமா அறிக்கை வெளியிட்டு அறிவிச்ச சம்பவம் கோலிவுட் திரையுலகத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஏற்கனவே தனுஷ், ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி இப்படி இவங்களோட விவாகரத்து அதிர்ச்சியில இருந்தே இன்னும் கோலிவுட் திரையுலக ரசிகர்கள் மீளாத நிலையில ஆர்த்தி ஜெயம் ரவி ஜோடியும் இந்த லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து தினந்தோறும் சண்டை போட்டுக்கக்கூடிய கணவன் மனைவி கூட விவாகரத்து வாங்கி பிரியணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. காரணம் அவங்களோட குழந்தைகள் தான். ஆனா ஆர்த்தி ஜெயம் ரவி ஜோடிக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில ஏன் இப்படி ஒரு முடிவை ஜெயம் ரவி எடுக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்களோட ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி போன வருஷத்தோட ஜெயம் ரவி திரையுலகத்துல அடியெடுத்து வச்சு 20 வருஷங்கள் நிறைவடைஞ்சத பிரபல யூடியூப் சேனல் கொண்டாடினப்போ ஜெயம் ரவி மீதான காதல ஆர்த்தி வெளிப்படுத்தின விதம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. நிறைய பேர் இப்படி ஒரு கணவர் கிடைக்க ஆர்த்தி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்களோட வாழ்த்துக்களை கூட தெரிவிச்சாங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி வீட்ல எல்லாருக்கும் நான் செல்லம், பொண்டாட்டி எனக்கு செல்லம் அப்படின்னு சொன்னது, பெண் குழந்தை மேலதான் ஆசை அப்படின்னு ரொமான்டிக்கா பேசின தருணங்கள் பார்க்கும்போதே ரசிக்க வைக்கக்கூடிய அளவுல இருந்துச்சு. 4 வருஷத்துக்கும் மேல காதலிச்சு கல்யாணமாகி 15 வருஷங்கள் ஒண்ணா வாழ்ந்தும் கூட கொஞ்ச மாசத்துல ஏற்பட்ட மனக்கசப்பு இவங்கள விவாகரத்து வரைக்கும் நகர்த்திட்டு வந்ததுதான் பேரதிர்ச்சி. ஆர்த்தி தன்னோட அறிக்கையில குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படின்னு ஜெயம் ரவி சொன்னது மட்டும் இல்லாம கெனிஷா மேல ஆர்த்தி தரப்புல வீண் பழி போடுறதாவும் தன்னோட பேரை களங்கப்படுத்ததா அவங்க கூட காதல் அப்படிங்கிற வதந்தியை கிளப்புறதாவும் பேசியிருந்தாரு. இதுக்கான சில ஆதாரங்கள் தன்கிட்ட இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. அதே நேரம் ஆர்த்தி மேல கோவத்தை வெளிப்படுத்தின ஜெயம் ரவி பாடகி கெனிஷா கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஹீலர். அது மூலமா பல உயிர்களை காப்பாத்திட்டு வராங்க. அவங்க கூட சேர்ந்து ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே ரவிக்கும் கெனிஷாவுக்கும் இடையில ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் தூண்டுச்சு. இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஜெயம் ரவி அவரோட வீட்ல இருந்து விரட்டப்பட்டதாவும் இது பத்தி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறதாவும் ஒரு தகவல் தீயா பரவிட்டு வருது. அதாவது ஜெயம் ரவி தன்னோட மனைவி அப்புறம் மகன்கள் கூட நீலாங்கரையில இருக்கக்கூடிய சொகுசு பங்களாவுல வாழ்ந்துட்டு வந்த நிலையில ஜெயம் ரவி வீட்ல இருந்து வெளியேறி கொஞ்ச மாசமா கோவா சகவாசத்துல இருந்ததால மனைவி, மகன், அம்மா, அப்பா, அண்ணன் அப்படின்னு யார் கூடயும் தொடர்புல இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஜெயம் ரவியை தொடர்பு கொண்டா கூட போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னே வந்திருக்கு. இந்த நிலையில ஜெயம் ரவி சென்னை திரும்பின நிலையில தன்னோட வீட்டுக்கு போனப்போ உள்ள விடாம ஆர்த்தி வெளியே அனுப்பிட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இதை பத்தி ஜெயம் ரவி சென்னை நீலாங்கரையில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல மனைவி ஆர்த்தியின் பேர்ல புகார் கொடுத்திருக்கிறதாவும் தன்னோட கார் அப்புறம் உடைமைகள் எல்லாத்தையுமே ஆர்த்தி கிட்ட பறி கொடுத்துட்டேன், அதை எல்லாத்தையும் மீட்டு தருமாறு சொன்னதாவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து போலீசார் ஆர்த்தி கிட்ட பேசினப்போ இது அவரோட வீடு, அவர் எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்ல ஜெயம் ரவி விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறதால சட்ட ரீதியா ஆர்த்தியை அணுகும்படி அட்வைஸ் கொடுத்திருக்காங்களாம். இந்த தகவல் தான் இப்போ வெளியாகி பரபரப்ப கிளப்பியிருக்கு.